ஜோதிட நேயர்களுக்கு காலை வணக்கம். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி 9/1/2026 வெள்ளிக்கிழமை. சஷ்டி திதி முழுவதுமாக முடிந்து 11:43 முடிந்து சப்தமி திதி ஆரம்பமாகிறது. சந்திராஷ்டம நேயரை பொறுத்தளவிற்கு அவிட்டம், சதயம் 2 நேயர்கள், 2 நட்சத்திர நேயர்கள் ரொம்ப கவனம். நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. மாலை வேளையாக இருந்தால் 4:30 5:30 வரை. இன்றைய ராசி பலன். மேச ராசி நேயர்களே, அலைச்சல், பண விரயஸ்தானங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள். கணவன் மனைவியை பொறுத்தளவிற்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கணும். உடல்நிலைகளினுடைய விஷயங்கள் சற்று கவனம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் பேணிக் கொள்ளணும். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு சற்று கவனத்தோடு இருந்து கொள்வது மிக நல்ல விஷயத்தோடு கூடிய ஆரோக்கியத்தை தரும். ஆசிரியர்கள் கண்மணிகளிடம் மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு நடக்கவும். ரிஷப ராசி நேயர்களே, நிறைவு, மன திருப்திகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்னல்கள், மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் நாள். விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கணும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். அதாவது கெடுதல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நடைபெறக்கூடிய நாட்கள் இருக்கிறது. அரசு பணியில் இருப்பவர்கள் மிக சிறப்பாக செயல்பட வேண்டிய நேர காலகட்டங்கள். நன்மதிப்புகள் கிடைத்தால் கூட அவமரியாதைகள் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அதாவது சட்டத்துறைகளில் சிக்கல்கள் வந்து சேரக்கூடிய நாட்கள். மாணவ கண்மணிகள் ஆசிரியர்களிடம் ரொம்ப கவனம். பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகளை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு தனம், தானம், விருத்தி சார்ந்த விஷயத்துடன் அமைப்புகள் அனுகிரகங்களாக இருக்கும். சுபத்தன்மைகள் மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை தன்மைகள் இருக்கும். செலவீன விஷயங்கள் சற்று அதிகரிப்பு தன்மைகளாக இருக்கிறது. மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் சிறப்பான செயல்பாடுகள் காணக்கூடிய நாட்கள். சட்டத்துறை சிறப்பாக தரும். அதாவது பங்குச்சந்தை நேயர்கள் சிறப்பான முதலீடுகளை மேற்கொள்வது லாபகரம் ஈட்டும். கடகராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு வரவுகளுக்கு உரிய நாட்களாக இந்நாட்கள் அமைஞ்சிருக்கிறது. புதிதாக பொருட்கள் வாங்குதல், தேடுதல்கள், சுபங்கள், பிரயாண விஷயத்துடன் அமைப்புகள், ஆன்மீக பயணங்கள் சிறப்பு தரும். ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இடமாறுதல் விஷயத்துடன் அமைப்புகள், அதாவது மிகுந்த மன உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள். சட்டத்துறையில் இருப்பவர்கள் சிறப்பான வாய்ப்புகளை எண்ணி பாராட்டுகள் பெறக்கூடிய நாட்கள். ஆசிரியர்களிடம் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு சில நேரங்கள் ஒரு நல்ல மதிப்புகளை பெறக்கூடிய நாட்கள். பங்குச்சந்தை நேயர்களுக்கு நல்ல லாபம் ஈட்டும். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு மறதி தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள். இந்த மறதி தன்மைகள் கணவன் மனைவிக்கிடையே மன உளைச்சலை, சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். பெரியோர்களிடம் நன்மதிப்புகளை பெறக்கூடிய காலங்கள் இருக்கிறது. அரசு பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு வேலைகளில் இருப்பது, ஃபைல்களை மூவ் பண்ணுவது மிக நல்லது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு சிறு முதலீட்டாளர்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஆசிரியர் கண்மணியிடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய விஷயங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் அணுகுமுறை ஏமாற்றங்கள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு உதவிகள், ஹெல்ப்புகள் மற்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாட்கள். உதவிகள் பண்ணுறோன்னு சொல்கிற நேரத்தை காட்டிலும் சில நேரங்கள் உபத்திரங்கள் வரக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. ரொம்ப கவனம். பங்குச்சந்தை நேயர்கள் அதாவது லாபகரம் சுமாராக இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ கண்மணிகளுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகளாக இந்நாட்கள் அமையும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு ஆதாயம் தரும் நாட்களாக அமைந்திருக்கிறது. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் இருப்பவர்கள் மேம்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு சிறப்பான ஆதாயம் ஈட்டக்கூடிய நாட்கள். வெளிப்பயணம், பிரயாணம் மேற்கொள்பவர்களுக்கு சுபங்கள். மாணவ செல்வங்களை பொறுத்தளவிற்கு வாகன பயணத்தில் கவனம். ஆசிரியர்களிடம் நன்மதிப்பு பெறக்கூடிய நாட்களாக அமைந்தால் கூட சில கடினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பெருமை, தானம், புகழ் சேர்ந்த விஷயத்தில் அமைப்புகள் ஒருங்கே அமையக்கூடிய நாட்கள். கணவன் மனைவியை பொறுத்தளவிற்கு குதூகலங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள். உற்சாகத்தன்மைகள் ஏற்படக்கூடிய நாட்கள். பெரியோர்களிடம் நீண்ட நாட்களாக உடல்நிலைகளினுடைய குறைபாடுகளில் இருப்பவர்கள் மீண்டும் வாய்ப்புகள் பெறக்கூடிய நாட்கள். வெளிப்பிரயாணம் மேற்கொள்பவர்கள் சற்று தவிர்த்து கொள்வது கொஞ்சம் நல்லது. உடல்நிலைகளை பேணிக் கொள்ளணும். அரசு பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் இடமாறுதல் மற்ற விஷயங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. ஆசிரியர் இடத்தில் மாணவர்களினுடைய விஷயங்கள் அதிக கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு நன்மை பெருகும் நாட்கள். நன்மதிப்பு கூடும் நாட்களாக இருந்தால் கூட செலவின விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஏமாற்று காலகட்ட தன்மைகள் வரும் நாள். அரசு பணி இருப்பவர்கள் கொஞ்சம் பணிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இந்நாட்கள் அமைகிறது. மருத்துவ கண்மணி நேயர்களை பொறுத்தளவிற்கு ஏமாற்றம் அளிக்கும். பங்குச்சந்தை நேயர்கள் சுமாரான முதலீட்டுகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பான நாட்களாக அமையும். மகர ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு உடல்நலங்கள் ரொம்ப கவனம். பெரியோர்களாக இருந்தால் மருத்துவத்துறையை அணுகி நாடிக்கொள்வது நல்லது. ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், மருத்துவ பணியில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நேரம்.
பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகளை சற்று தவிர்த்துக் கொள்வது நல்லது. பெரும் சார்ந்த முதலீடுகள் அல்லது எஃப்&ஓ என்று சொல்லக்கூடிய ஃபியூச்சர் ஆப்ஷன் முதலீடுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது மிக சிறப்பான விஷயங்கள். நல்ல லாபத்தை ஈட்டுவது என்பது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மாணவ கண்மணிகள் நிதானத்தோடு நடந்து கொள்வது மிக நல்லது. கும்பராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பொறாமை, அதாவது அசுபங்கள் போன்றவைகள் நடைபெறக்கூடிய நாட்கள். மதியத்திற்கு பிறகு சற்று மாற்றங்கள் இருப்பதாக உங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது. பிரயாண விஷயங்களை ஒத்தி வைங்க. ஆன்மீக பயணத்திற்கான விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். கணவன் மனைவியினுடைய விஷயங்களில், அதாவது வாய் பேச்சுகளினுடைய விஷயங்களில் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதுனால ரொம்ப நிதானத்தை மேற்கொள்ளணும். பங்குச்சந்தை நேயர்கள் சுமாரான லாபத்தை ஈட்டக்கூடிய நாட்கள். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சில நேரங்கள் வெறுப்புத்தன்மைகள் உயர் அதிகாரிகளிடமிருந்து ஏமாற்றங்கள் அளிக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். மருத்துவ கண்மணிகளை பொறுத்தளவிற்கு வேலைகளில் கவனம் செலுத்துவது மிக நல்லது. மீன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு ஆதரவு, ஆதாயங்கள் பெறும் நாட்களாக அமைகிறது. செலவினம் இரட்டிப்பானதாக அமையும். பெரியோர்கள் மத்தியில் சில நேரங்கள் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்து குடும்பத்தில் கொஞ்சம், அதாவது குழப்பங்கள் நிகழக்கூடிய நாட்கள். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. குழந்தைகளை பொறுத்தளவிற்கு ஆசிரியர்களிடம் ஒரு சிறப்பான நலன்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்கள் தேர்வுகளில் எதிர்பார்க்காததை விட அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலங்கள் கூட ஒரு சற்று அமைந்த நேரம். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் உங்களுடைய கவன அமைப்புகளை அதிகமாக ஈட்டிக்கொள்வது மிக சிறந்த வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய காலங்கள். இன்றைய நாட்கள் இனிய நாட்களாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிடம் ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் வரக்கூடிய விஷயங்கள். பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிலேருந்து 7 மணி வரை, அதாவது யூடியூப்பில் லைவ் செக்ஷன் நடைபெறுது. ஜோதிடம், வாஸ்து மற்றும் குழந்தைகளினுடைய கல்விகளை தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.